ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பைல் செலெக்ஷன், பைல் 1, பைல் 2. நான் ஆல்ரெடி 2 பைல் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இப்போ பைல் 1 அண்ட் பைல் 2 நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். படம் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது பைல் 1, பைல் 2. ஆக்சுவலாக ரெண்டுமே ஓகே. ஃபர்ஸ்ட் பைல் 1 பாருங்க. நான் எதுவுமே நான் வீடியோக்குள்ள போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பைல் 1, இந்த பிக்சர் உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னா நீங்க பைல் 1 சூஸ் பண்ணலாம். பைல் 2, ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பைல் 2. ஸோ டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க. பைல் 1, பைல் 2. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் பைல் 1. பைல் 1, இப்போ ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட எனர்ஜி பார்த்துட்டு நான் உங்க எனர்ஜி நான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்க பர்சனோட எனர்ஜி இப்போ என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க, இந்த வீடியோ பார்க்குற டைம்ல இப்போ என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை பத்தி. உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கார்டோட கனெக்ட் ஆக முடியும். பைல் 1, உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. நீங்களும் உங்க பர்சனும் ஒர்க் பிளேஸ்ல, பிஸ்னஸ், ஒர்க் பிளேஸ் அந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொன்று என்னன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே எஃபர்ட் எதுவுமே போடாம, அடுத்தது எதுவுமே ஆக்ஷன் எடுக்காம அவங்க அமைதியா ஸ்ட்ரக் ஆகி இருக்கிற மாதிரி இருக்கு. மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கு, சந்தோஷம் கிடையாது, ரொம்ப பெயின்ல இருக்கீங்க 2 பேருமே. உங்க பர்சனும் தான், உங்க பர்சன் ரொம்ப ரொம்ப பெயின்ல இருக்காங்க. இது எஸ்பெஷலி உங்க பர்சனோட எனர்ஜி தான் எனக்கு நல்லா தெரியுது. நீங்க அவங்கள இக்னோர் பண்றீங்களோன்னு நினைக்கிறாங்க. இப்ப யாரோ ஒருத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில போயிட்டீங்க, நீங்க போயிருக்கலாம். அதனாலதான் உங்க பர்சன் தெரியாம குழப்ப, பிளாக்கேஜஸ் அதிகமா இருக்கு, சரிங்களா? அவங்க மைண்டு வேலை செய்யலை, பிளாக்கேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஃபர்ட் எதுவுமே போடாமல் இருக்காங்க, இந்த முயற்சியுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் போடாமல் இருக்காங்க. உங்களுக்கு ஒயிட் ஃபெதர் ஒரு சைனாக இருக்கும். ஒயிட் ஃபெதர் பார்க்குறீங்களான்னு பாருங்கள். 444 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 4 ஆஃப் கப்ஸ். 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் அல்லது 4 டேஸ், 4 வீக்ஸில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் பர்சன்ட்டு இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் ஆர் கால், ஏதாவது ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைல் 1, இந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபர்ட் போடல. ஆனா இதுல என்னன்னா, எஃபர்ட் போட்டா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்தது மூவ் ஆகும். ஜஸ்ட் லைக் தட் இதை எடுத்துட்டு போக முடியாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க, ஸ்டக் ஆகி இருக்காங்க. ரெஸ்ட் தான், அமைதியா இருக்காங்க, அமைதியா யோசிச்சுட்டு ஒரு பிளானிங் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பிளானிங் கூட அவங்க இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு பிளானிங் மாதிரி தெரியல. ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் காமாக இருக்கணும். இந்த செப்பரேஷனில் அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க வேணாம், இது ரொம்ப பார்த்து தான் இதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். வேகமாக போக முடியாது, வேகமாக நம்ம ஸ்டெப் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அகைன் அண்ட் அகைன், இது டெஸ்டினி தான் 2 பேருக்குமே. ஸோ அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் கூட அவங்க சம் கனெக்ஷன், ஸ்பெஷல் கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராங் புல் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்னென்னா, உங்கள் 2 பேருக்குமே ரிப்பீட்டடாக ஏதோ ஒரு சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் ஆன் அண்ட் ஆஃப் மறுபடியும் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், உங்கள் பர்சனல் லைஃப்லேயுமே ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துட்டு வந்தவங்களா இருப்பாங்க, ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அதனால் இது அவங்க யோசிக்கிறாங்க, இது என்னது, ஏன் இந்த மாதிரி அகைன் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஆகுது, எனக்கு ஏன் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே, எந்த லவ்மே செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பங்கள், நிறையா பிளாக்கேஜஸ் இருக்குது அவங்களுக்கு. மைண்டு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்குது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க.
நீங்கள் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதில்ல, கால் பண்ணுறதில்ல, பிளாக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்கள் பொசிஷனில். நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனில் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. உங்கள் பர்சன் ஏதாவது உங்களுக்கு சைன் காமிச்சிருக்கலாம், ஏதாவது எஃபர்ட் போட்டிருந்துருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் அவங்க இல்லாமல் நீங்களும் கவலையில் தான் இருக்கீங்க, சந்தோஷமாக இல்லை, நீங்களும் ரொம்ப பெயின் அனுபவிக்கிறீங்கன்னு. பட் அவங்க அப்படி தெரிஞ்சும் அவங்க எந்த எஃபர்ட்டும் போடாமல் அவங்க டைம் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் அவங்க அமைதியாக யோசிக்கிறாங்க. உங்கள் பர்சன் கடகம், விருச்சகம், மீனமாக இருக்கலாம், கன்னி, மகரம், ரிஷபம் இருக்குது, மிதுனம், கும்பம், துலாம். இமோஷன்ஸ் அவங்களுக்கு ஹெவியாக இருக்குது. எஸ், இமோஷன்ஸ் ஹெவியாக இருக்குது. ஏன் உங்ககிட்ட எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்க எஃபர்ட் போட பயப்படுறாங்க? அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்த வழி வந்து அதிகம், ரொம்ப பெயின் கொடுத்துட்டு போயிருக்காங்க. 10 of Swords ரிவர்ஸில் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து வழி கொடுத்துட்டு போயிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரியுது. ஆனால் உங்களோட வழி வந்து இன்னும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கல. உங்களோட வழி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியல. நீங்கள் என்ன மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரிலாம் பெயின் அனுபவிச்சிருக்கீங்க, சில பெரிய துரோகங்கள் உங்களுக்கு பண்ணியிருந்திருக்கலாம். இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து புரிய வரல. இன்னும் உங்கள் இடத்துல இருந்து அவங்க பார்க்கல. நிறையா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காங்க, நிறையா உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் உங்களை நிறையா விதத்தில் வந்து ஹர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது இன்னும் அவங்க வந்து நீங்கள் எவ்வளோ அழுகிறீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு பெயினில் இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க அவங்கள, நீங்கள் வந்து அவங்களுக்கு எந்த மெசேஜுமே பண்ணாமல், கால் பண்ணாமல் அவங்களை இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு. குயின் ஆஃப் பென்டக்கிள், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதுவே அவங்க பயப்படுறாங்க. உங்ககிட்ட வந்து இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, சொல்கிறதுக்கு பயப்படுறதுக்கு காரணம், நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை, நீங்கள் உங்கள் க்ரோத்தில் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், பைல் 1, உங்கள் பர்சன் உங்களுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. அதனாலே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிவுக்கு வந்திருக்கும், நீங்கள் வெளியில் வந்திருப்பீங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த லைஃப் போதுன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக எதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன் கூட கொடுத்துருந்துருக்க மாட்டீங்க. உங்கள் மனசில் இருக்கிறது எதுவுமே நீங்கள் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சன் உங்கள் மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா, தேர்ட் பார்ட்டி யாராவது வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. உங்கள் சைடு இருந்து வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோ, ஆக்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். அது அவங்களுக்கு வந்து நிறைய யோசிக்க வைக்கிது. நீங்கள் வந்து அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து என்னதான் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணினாலும் நீங்கள் அதை வந்து கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்பலாம் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் தரமாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேற ஒருத்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரீங்களோ, வேற தேர்ட் பார்ட்டி யாராவது வந்துட்டாங்களோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக அங்கே போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் தெரியுது, ஒரு பயம் தெரியுது. அதனாலே ரொம்ப யோசிக்கிறாங்க. உங்கள் மனசில் இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்ட்ரி மாதிரி அவங்களுக்கு தெரியுறீங்க. ஏன்னா நிறையா நீங்கள் சீக்ரெட்ஸ் மனசில் வச்சுக்கிறீங்க. எதுவுமே நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைனே பண்ணுறதில்ல. எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேஸ்ட்டு. என்ன பேசினாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சனால தான். ஏன்னா இப்போ வரைக்குமே உங்கள் பர்சன் வந்து அவங்களுக்கு அந்த உங்களுக்கு கொடுத்த வழி வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பலாம் அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க. ஐயோ, என் பர்சன் இந்த அளவுக்கு நான் வழி கொடுத்துட்டேங்கிற ஒரு பெயின்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க இன்னும் வந்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அந்த பிளேமை உங்ககிட்ட தான் போடுற மாதிரி தான் தெரியுது. உங்கள் மேலே தான் கோபம் இருக்குது, உங்கள் மேலே பயம் இருக்குது, கோபம் இருக்குது. ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர நீங்கள் என்ன வழி அனுபவிக்கிறீங்கன்னு தெரில. அவங்களுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. அவங்களும் நீங்கள் மூவ் ஆன் ஆகி போனது வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப காயம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப வலி ஏற்படுது அவங்களுக்கு. உங்ககிட்ட இருந்து வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோங்கிற பயம் வருது. நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதானா, நீ மறந்துட்டியா, என் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிருச்சா, உனக்கு வேறு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், உங்ககிட்ட வரணும், அது நல்லாவே தெரியுது. நீங்கள் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான எனர்ஜியில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓட ஓட உங்களை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை சேஸ் பண்ணணும். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்களை இப்போ அவங்க சேஸ் பண்ணுறாங்க.
நீங்கள் தான் பிளாக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆமாம், உங்கள் பர்சன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷனாக இருக்க போகிறது. வர்றதுக்கு வந்து ரெடி ஆகுறாங்க, பிளானிங் போயிட்டுருக்கு. பட் இப்போ எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இப்போ வந்து ரொம்ப அமைதியாக யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. உங்களோட பிஹேவியர் வந்து அவங்கள ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்க விட மாட்டேங்குது. பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் கால் அந்த மாதிரி வரலாம். மனசில் இருக்கிற எல்லாமே கொட்டுவாங்க, ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களை லூஸ் பண்ணிடுவோமோ, நீங்கள் அவங்க லைஃப்பை விட்டு போயிடுவீங்களோ. ஒரு காலத்தில் நீங்கள் எங்கேயுமே போக மாட்டீங்க, எங்கே போயிட போறீங்கன்னு நினச்ச ஒரு பர்சன் இப்போ நீங்கள் இல்லாமல் அவங்க லைஃப்பை வந்து நினச்சி பார்க்க முடியல. ஓவர் திங்க் பண்ணுறாங்க, ரொம்ப பெயினில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். லாங்கிங் நிறைய ஏங்குறாங்க, உங்களுக்கு நீ வேணும் என்ன சொல்ல, சேசிங் வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. இப்போ அவங்க எனர்ஜி வந்து ஒரு சேசிங் மோடுக்கு அவங்க போகிறாங்க. நீங்கள் ரன் ஆகிற மாதிரி தெரியுது. பிளாக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் பர்சன்ட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, மெசேஜ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, உங்களோட நிலைமையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு பென்டக்கிள், ஒரு குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நீங்கள் உங்கள் இதில் வந்து மற்றவங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க, உங்கள் பர்சன் சேஸ் பண்ணுறாங்க. அவங்க பர்சன் ரெடியாக இருக்காங்க, என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க. நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப ஏங்குறாங்க, நிறைய லாங்கிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது. எஸ், உங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது, உங்ககிட்ட வர்றது வந்து நிறைய ரிஸ்க், ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. சரிங்களா, பெரிய ரொம்ப இந்த சாகசம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் 1 கோடி பணத்தை கூட ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். பட் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதோ, உங்களை மறுபடியும் அவங்க லைஃப்குள்ளே கொண்டு வர்றதோ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் தான் பிளாக் பண்ணியிருக்கீங்க, அது நல்லாவே தெரியுதுங்க. பாருங்கள், ஒரு கேஜ் போட்டுட்டு இருக்கீங்க, அவங்கள விடுறதில்ல. பட் அவங்க அந்த கேஜை வந்து உடைச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு உங்களுக்கும் இடையில வந்து இந்த மாதிரி ஒரு வேலி இருக்குது, ஒரு பவுண்ட்ரி இருக்குது, ஒரு லைன் வரைஞ்சிட்டிங்க. சரிங்களா, அது ஸ்ட்ராங்காக அந்த லைனை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு என்ன பண்ணுறது, அந்த யோசனைகள் தான் போயிட்டுருக்கு. ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை நிறையா பேர் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, குழந்தை பிறந்திருக்கலாம், பிறக்க போகும். இல்லாட்டினா உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரீமாக வச்சுருந்த ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ஸ்கில் ஏதாவது ஒரு புதுசாக உங்கள் லைஃப்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பணம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, பயங்கர அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்கள் பர்சனை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறீங்க. குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், எம்ப்ரஸ். ஆக்சுவலாக முதல்ல நீங்கள் அவங்க கூட இருந்தபோது இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இல்லை. இப்போ ஒரு பவுண்ட்ரினா சாதாரண பவுண்ட்ரி இல்லை, நீங்கள் போட்ட அந்த எல்லை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களுக்கே பயம் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அந்த ஏக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இதுலேயே உங்கள் எனர்ஜி தெரியுது. நம்ம எதுக்கு உங்கள் எனர்ஜி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தென் உங்கள் பர்சன் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் 1, உங்களோட எனர்ஜி. உங்கள் பர்சன் பயப்படுறாங்க. ஆல் ஓவர் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பயப்படுறாங்க. நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு கோபமும் வருது, பயமும் வருது, ரொம்ப பெயின்லேயே இருக்காங்க. ஆனால் இன்னும் உங்கள் பெயினை வந்து அவங்க பாருங்கள், இதுலேயே வந்து சன் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஆக்ஷன் வந்து உங்கள் எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வரணும், ஆக்ஷன் எடுத்து வரணும் தான் அவங்களோட எதிர்பார்ப்பு. உங்ககிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணணும், நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். அப்போ தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்னு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, பழைய மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். பைல் 1 ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. வருவாங்க, நிறைய அன்பு காமிப்பாங்க, சடனாக மறைஞ்சு போயிடுவாங்க, கோஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அழுகிறது, மறுபடியும் உங்களை பேசி சமாதானப்படுத்துறது, வேகமாக வர்றது, தென் வேகமாக மறையிறது, இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. இது டெஸ்டினி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுடைய விதி. ரெண்டு பேருமே அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய துரோகம் வழியெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க. அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ உங்களோட எனர்ஜி நான் வந்து ஒரு குயிக்காக ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜி. நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் உங்கள் ஒர்க்கில், ஓகே நான் கிளியராக சொல்லிடுறேன், உங்கள் ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. உங்கள் ஒர்க்கில், உங்கள் ஜாபில், உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஃபோக்கஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், குழந்தை இருக்கும், உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஃபேமிலி இல்லாதவங்களுக்கு வந்து இந்த பர்சன் கொடுத்த லவ் மாதிரி உங்களுக்கு வேறு யார்ட்டையுமே கிடைக்கல.
சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கலாம், அது ஒரு பெரிய பிளாக்கேஜாக இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து வெயிட்டிங் எனர்ஜி என்ன உங்களால எதுவுமே பண்ண முடியல, 2 பேருமே ஸ்ட்ரக் ஆகி தான் இருக்கீங்க. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங்கள் பர்சனை விட நீங்கள் போட்ட முயற்சி வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். நீங்கள் போட்ட முயற்சி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான முயற்சி. அதனால் நீங்கள் என்ன ஒரு எனர்ஜியில் இருக்கீங்களா, நான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ லவ் காமிச்சிருக்கேன், எப்படி என் பர்சன் என்கிட்ட திரும்பி வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட்டிங்கில் மட்டும் சும்மா லேசியாக இல்லை, உங்கள் லைஃப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் லவ் வந்து 2 பேருக்குமே இருக்குது, உங்களுக்கும் இன்னும் லவ் இருக்குது. என்னதான் உங்கள் பர்சன் உங்களுக்கு வழி கொடுத்து அழுக வச்சு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் உங்கள் பர்சனை மறக்க முடியல. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல். இது டெஸ்டினி, நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து விதி. நீங்கள் 2 பேரும் சேரணும், நீங்கள் 2 பேரும் பார்க்கணும், இந்த மாதிரி இந்த கர்மா ஃபேஸ் பண்ணணும், இந்த வழியெல்லாம் அனுபவிக்கணும், அது வந்து உங்களோட விதி. ஸோ அனுபவிக்கிறீங்க. ஆனால் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பர்சன் தான் ஒரு ஃபேமிலியாக பார்க்குறீங்க. நீங்கள் என்னதான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்தாலும் உங்கள் பர்சனோட கம்ப்ளீஷன் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு சந்தோஷம், ஒரு புரிதல். இவங்க தான் என்னை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இவங்களை தாண்டி என்னால் வேறு யாரு கூட என் லைஃப் நினச்சே பார்க்க முடியலன்னு இருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்கும் போது உங்களுக்கு வேறு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருக்காங்க. நீங்களும் உங்கள் பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை வேற ஒரு நல்ல லைஃப்காக நியூ பர்சனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் அவ்வளோ எனர்ஜிஸ் காமிக்கல. இந்த பர்சன் கூட தான் வந்து உங்களுக்கு லவ் அதிகமாக இருக்குது. இல்லை உங்களோட எனர்ஜி வந்து கடகம், விருச்சகம், மீனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்னி, மகரம் அண்ட் ரிஷபமும் இருக்குது. ஹீல் ஆகுறீங்க. நீங்கள் நிறையா பேர் ஹீல் ஆகிட்டுருக்கீங்க, லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. சரிங்களா? உங்கள் இமோஷன்ஸை அவ்வளோவா காமிக்கிறது இல்லை. நிறையா அழுதுருப்பீங்க, பட் இப்போ அந்த அழுகையெல்லாம் வந்து இல்லை. ரொம்ப அமைதியாக காமாக இருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கும் வந்து நீங்கள் பீஸ்ஃபுல் எனர்ஜி தர்றீங்க, நல்லாவே ஹீல் ஆகுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நீங்கள் சேசிங்லாம் விட்டுட்டீங்க, அமைதியாக உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்கில் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி யோசிக்கிறீங்க நிறையா. உங்கள் பர்சனோட தாட்ஸ் அதிகமாக இருக்குது. இங்கே ஃபேமிலி வந்து பெரிய பிளாக்கேஜாக இருக்குது, சில்ட்ரனும் ஒரு பெரிய பிளாக்கேஜாக இங்கே தெரியுது. உங்களுக்கு இல்லை உங்கள் பர்சனுக்கு வந்து ஃபேமிலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பைல் 1, உங்கள் பர்சனோட எனர்ஜி வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன். உங்கள் பர்சனுக்கு இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் போட்ட அந்த வேலி இருக்கு இல்லையா, அதை தாண்டி வரணும். ஆனால் உடனே ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுத்து வர்றதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க எப்போனா, நிறைய யோசிச்சுட்டு பிளான் பண்ணி. ஏன்னா ரொம்ப 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 ஸ்மார்ட்டான பர்சன். சரிங்களா? ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். இமோஷன்ஸை வந்து அழகாக மறைக்க தெரிஞ்ச ஒரு பர்சன். அதனாலே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், உங்கள் பர்சனை பற்றி உங்களாலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இப்போ உங்கள் பர்சன் உங்களை வந்து ஒரு மிஸ்ட்ரியாக பார்க்குறாங்க. இன்னும் உன்னை பார்த்தாலும் என்ன நீ மறைச்சி வைக்கிற, என்ன சீக்ரெட்ஸ் உன்னை புரிஞ்சுக்கவே முடியலையா அப்படிங்கிற மாதிரி உங்களே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறையா சைன் காமிக்கும். உங்கள் பர்சனுக்கு நிறையா சைன் காமிச்சுட்டு இருக்கு. நல்லா தூங்குங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய காயங்கள் பட்டிருக்கீங்க. ஏன்னா இந்த 2 கார்டு உங்கள் எனர்ஜியில் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் அதுதான் வந்து சொல்லுது. நீங்கள் பைல் 1 வந்து நிறைய வழி அனுபவிச்சிருக்கீங்க. எந்த பர்சனுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த பர்சன்னால் நிறையா ஹர்ட் ஆகிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன தான் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணாலும், பீஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணாலும், அப்பப்போ அந்த ஞாபகங்கள் வந்து உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுது, உங்களை தூங்க விடாமல் பண்ணுது. சம்டைம்ஸ் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து உங்களால் போக முடியல. அதை ஓவர் திங்கிங், பைல் 1க்கு வந்து ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்வாடு ரொம்ப வருது, நிறையா பிளாக்கேஜஸ், உங்கள் மென்டல் பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னதான் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் அது இதுன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிருக்கு. உங்கள் மைண்டு வேலையே செய்யலை, கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக் ஆகியிருக்கு. ஆமாம். கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் மைண்டு வந்து ரொம்ப பிளாக்கேஜஸாக இருக்குது. ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள், அதுதான், வேறு வழி இல்லை. நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்தே ஆகணும். அந்த ஞாபகங்கள், அந்த வழி உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. பைல் 1ல் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. என்னென்னா, லவ்ங்கிற பேரில் வந்து நிறையா ஏமாந்துருக்கீங்க. லவ் அப்படிங்கிற பேரில் ஏமாந்தனால உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியல, ஸ்ட்ரக் ஆகியிருக்கீங்க. உங்கள் பர்சனும் ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க, நீங்களும் ஸ்ட்ரக் ஆகியிருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. நிறையா பேர் சோஷியல் மீடியா அப்படி
அப்படின்னு சொல்லி உங்கள் பர்சனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு யூனிவர்ஸ், உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் இருக்குது, ஒரு அவேக்கனிங். யூனிவர்ஸ் ஏதோ உங்களுக்கு ஒரு கைட் பண்ணுது, கைடன்ஸ் நீங்கள் கவனிங்க. ஏன்னா நீங்களே இப்படி ஓவர் திங்க் பண்ணும்போது யூனிவர்ஸ் கொடுக்குற சைனை நீங்கள் கவனிக்கிற மாதிரி இல்லை. யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய சைன் கொடுக்குது. உங்கள் பழைய விஷயங்கள்லேருந்து அந்த பேட்டர்ன்லேருந்து வெளியில் கொண்டு வரும். ரெண்டு பேரையுமே வெளியில் கொண்டு வரதுக்கு யூனிவர்ஸ் வந்து அதோட எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்குது, ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஏன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்தடுத்து போகலைன்னா உங்களுக்கு வந்து மைண்டு வந்து இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ், நீங்களாம் நெகட்டிவாக நிறையா யோசிக்கும் போது யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த வேக்கப் கால் வந்து உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. நீங்கள் கேட்க தயாராக இல்லை. நீங்கள் இந்த ஸ்ட்ரக் எனர்ஜிலே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பர்சனோட ஞாபகங்களில் இதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு, கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறதுக்கு வந்து நீங்களே ரெடி ஆக மாட்டேங்கிறீங்க. ஸோ யூனிவர்ஸ் அது சைடில் இருந்து பாருங்களேன், பழைய விஷயங்கள்லேருந்து உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு நிறைய சயின்ஸ் காமிக்குது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரெண்டு பேருக்குமே யூனிவர்சல் சயின்ஸ் வந்து நிறையா வரும். பட் நீங்கள் வந்து இங்கே வரீங்க, இதில் உங்கள் கண்ணும் கட்டி இருக்குது. அதை பார்க்கறதுக்கோ, காதும் கண்ணு எல்லாமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ நீங்கள் தயாராக இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அகைன் அண்ட் அகைன் ஓவர் திங்க் பண்ணுறதோ, உங்கள் பர்சனை பற்றி நினைக்கிறதோ அதுவே உங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் யூனிவர்ஸ் கொடுக்குற சைன் இதிலேருந்து வெளியில் உங்களை கொண்டு வரதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் தான் இதில் பார்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இமோஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தள்ளி வச்சுருங்க. அழுகிற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா நிறையா பேர் உங்கள் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் உங்கள் மைண்டு கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் ஆகியிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இந்த மைண்ட், இந்த மென்டல் பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். அப்போ தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தர ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வெல்கம் பைல் 2. இப்போ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க, அவங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம பார்த்துடலாம். பைல் 2 நீங்கள் ஒரு 5 days 5 weeks 5 months உங்களுக்குள்ள ஒரு பிரேக்கப் நடந்திருக்கலாம். ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. உங்கள் பர்சன் அப்படின்னா பைல் 2 உங்களுக்கு ரெசனேட் ஆகும். எப்படின்னா உங்கள் பர்சனை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் வந்து நீங்கள் என்னதான் ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் எப்பயும் போல் இருந்தாலும் ஆழ் மனசில் பெயின், ரொம்ப அளவுக்கு அதிகமான வலியோடு இருக்கீங்க. உங்களால் இதிலேருந்து வெளியில் வர முடியல. உங்கள் பர்சனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் கன்னி, மகரம், ரிஷபமாக இருக்கலாம். நம்பர் 5 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. எப்போ வேணாலும் என் பர்சன் போயிடுவாங்கங்கிற மாதிரியே உங்கள் பர்சன் வந்து உங்களை வந்து நடத்தியிருப்பாங்க வாழ்க்கையில். உங்களுக்கு ஒரு செக்யூர்டான லைஃப் கொடுத்துருந்துருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப வலி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ செப்பரேஷனில் இருக்கீங்க, கண்டிப்பாக பிரேக்கப்பில் இருக்கீங்க. சரி, பைல் 2ஓட பர்சனோட எனர்ஜி. உங்கள் ரிலேஷன்ஷிப் இப்போ ஒரு புது டைரக்ஷனை நோக்கி போகுது, பழைய மாதிரி இல்லை. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்து ஒரு லவ் லைஃப் வாழ்ந்திருப்பீங்க. சந்தோஷமாக இருந்திருக்கும். நிறைய லவ் இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். லவ் மட்டுமே அதிகமாக இருந்திருக்கு, நிறைய புரிதல் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வேறு டைரக்ஷனை நோக்கி போகுது, வேற ஒரு பாதையை நோக்கி போகுதுன்னு சொல்லலாம். கும்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சன் கும்பம் அதிகமாக இருக்குது. ஒரு பெரிய ஷிஃப்ட் வரும். கும்பமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஷிஃப்ட். உங்கள் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்களோட வேல்யூ தெரியல. ஏன்னா இன்ன வரைக்குமே இந்த செப்பரேஷனில் கூட அவங்க உங்ககிட்ட வேகமாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இல்லை. கிராஸ் ரோடில் இருக்காங்க. நீங்கள் அவங்க லைஃப்பில் வேணுமா வேணாமா, அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் நீங்கள் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. உங்ககிட்ட இருந்து எந்த மூமெண்ட்டுமே வர்றதில்லை. அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலாமா, என் பர்சனை நோக்கி போகலாமா அப்படின்னு. ஆனால் கம்ப்ளீட்டாக ஆசை வந்து உங்கள் கூட ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் அகைன் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பழைய மாதிரி அந்த மெசேஜஸ், கால்ஸ் அது எல்லாமே வேணும். பழைய மாதிரி இருக்கணும், அது எல்லாமே இருக்குது. ஆனால் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்ட்ராங்காக நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்க மாட்டேங்கிற. கடகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கும்பம் அதிகமாக இருக்குது. கடகம், விருச்சகம்,
மீனம் இருக்குது. கிராஸ் ரோடில் இருக்காங்கங்க, ஒரு தெளிவில்லை, உங்கள் பர்சனுக்கு தெளிவில்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஜஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் லைஃப்குள்ளே வந்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி தெரிஞ்சிருப்பீங்கன்னா, நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் நீ தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் உள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அவங்க லைஃப்பில் உங்களை மாதிரி ஒரு பர்சனை தான் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், உங்களை மாதிரியான ஒரு ஒய்ஃப், உங்கள் கூட லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த ஒரு அட்ராக்ஷன்லாம் வந்து வந்திருக்காங்க. பட் நிறைய சேலஞ்சஸ் இதில் இருக்குன்னு ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களோட எனர்ஜி வந்து வேற லெவல். நீங்கள் எதிர்பார்ப்பு, உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களை வந்து இந்த லவ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து 2 பேர் சேர்ந்து போகிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸாக இருக்குது. ரொம்ப இம்மெச்சூர்டான பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டா. இதுக்கு முன்னாடி வேற ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்திருந்துருக்கலாம், ஈஸியாக அவங்களுக்கு எல்லாமே வந்து நடந்திருக்கும். பட் உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களுக்கு பயங்கர சேலஞ்சஸ், சரிங்களா? அவங்களுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கிடையாது. ஆனால் உங்கள் பர்சன் கம்ப்ளீஷன் வந்து உங்ககிட்ட தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களை விட்டு போக முடியல. அவங்களால இப்போ வரைக்குமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாமல் இருந்திருக்காங்க. ஏன்னா நீங்கள் காமிச்ச அன்பு வந்து ரொம்ப அதிகம். ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, உங்களோட அன்பு, உங்கள் லவ், உங்கள் கேர் எல்லாமே வந்து இதில் பாருங்கள், இந்த நத்தை எவ்வளோ மெதுவாக நகருது அந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஆக்சுவலாக இது வந்து மூமெண்ட்டே இல்லை, அப்படியே நிற்கிது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா, நிறைய லவ் காமிச்சு உங்கள் பர்சனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் இமோஷ்னலாக நிறையா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இமோஷ்னலாக உங்கள் பர்சன்ட்டு வந்து நிறையா லவ் கொடுக்கறது, கேர் பண்ணுறது, அவங்க என்ன சொன்னாலும் சரிங்கிறது, அவங்களுக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி கொடுக்கறது, ரொம்ப சந்தோஷமாக, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக உங்கள் பர்சனை வச்சுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ வந்து அது உங்கள் பர்சனுக்கு கிடைக்கல. உண்மையை சொல்லணும்னா அது உங்கள் பர்சனுக்கு கிடைக்கல, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்களுமே மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து உங்களுக்குமே ஹெவியாக இருக்குது. ஏன்னா இந்த லவ் வந்து உங்களால் மறக்க முடியல. 2 பேருக்குள்ளே இருந்த அந்த லவ், 2 பேருக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி, அந்த சோல் கனெக்ஷன் வந்து உங்களால் மறக்க முடியல. உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஷியூராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ், கம்யூனிகேஷன், இந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு கம்யூனிகேஷனுக்கு வந்து அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வருவாங்க. பைல் 2 உங்கள் பர்சன் வந்து கம்யூனிகேஷனுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு வழியில் வந்து வருவாங்க. 5 ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ், யா ரெண்டுமே மிரரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹைரஃபண்ட், இதில் உங்கள் பர்சன் ட்ரெடிஷ்னலான லைஃப்பில் இருக்கலாம். நீங்கள் ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ, உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் ஒய்ஃபையோ பிரிஞ்சு இருக்கலாம். இல்லை கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு பெரிய பிளாக்கேஜஸ் இதில் தெரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், இல்லைன்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பிளாக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து டாரோ ரீடராக இருப்பீங்க, இல்லை ஹீலிங் அந்த மாதிரி இருப்பீங்க, இல்லை மென்டராக இருப்பீங்க, இல்லை நிறையா பேருக்கு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு வைஸ் பர்சனாக இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் நீங்கள், அப்படிதான் தெரியுது. 5 ஆஃப் கப்ஸ், ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிக்காத விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு. சம்திங் இங்கே தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறதுலாம் இங்கே ஸ்ட்ராங்காக எதுவுமே வரல. பைல் 1, பைல் 2, இன்னைக்கு இப்போ கரண்ட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி ஒரு பெரிய பிளாக்கேஜஸ் மாதிரி தெரியல. ஜஸ்ட் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் வருவீங்கிற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, உங்கள் சைடு இருந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே இல்லையே, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களே, அவங்களால கண்டே பிடிக்க முடியல. நான் போனால் கூட, ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நெகட்டிவான எனர்ஜியில் தான் இருக்கீங்க. பட் அவங்கக்கிட்ட நீங்கள் காமிச்சிக்கிறதுலாம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுட்டு உங்கள் இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர, அவங்க முன்னாடி ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பார்க்கும்போது நீங்கள் ஜாலியாக இருக்கிற மாதிரி, ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு, இல்லை உங்கள் ஸ்டேட்டஸ் மூலமாக உங்கள் ஹாப்பினஸ் காமிக்கிறது, உங்கள் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஹாப்பியாக போஸ்ட் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் பர்சன்ட்டை மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவே உங்கள் பர்சனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிட்டோமோ, ஏன்னா அந்த அளவுக்கு லவ் கிடச்சிச்சு, இப்போ மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம பண்ணது தப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. அவங்களால வந்து முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. மேபி அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஒரு பிளாக்கேஜாக இருக்கலாம். ஆனால் இதில் வந்து அவங்களுக்கு நல்லா, ஆனால் வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. நீங்கள் இனிஷியேட் பண்ணணும். உங்கள் லவ்க்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தீங்க இல்லையா, நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிட்டீங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க.
மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்களா 2 பேரும், அந்த மாதிரி அகைன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அகைன் வேணும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அந்த லவ் வேணும். இப்போ உங்ககிட்ட இருந்து நீங்கள் இப்போ அவங்கள ஏங்க வச்சுட்டீங்க, ரொம்ப ஏங்குறாங்க, உங்கள் லவ்க்காக ஏங்குறாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீங்களுமே மிஸ் பண்ணுறீங்க. மிரரிங் இங்கே நல்லாவே தெரியுது, மிரரிங் வந்து இங்கே அதிகமாக தெரியுது. ஸோ 2 பேருமே மிஸ்ஸிங் எனர்ஜி. என்னன்னா உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய வாய்ப்பை வந்து இழந்துட்டோம், ஒரு யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட் இப்போ என் கையில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து வேற லவ் காமிக்க ஆள் இருக்காங்க. பட் அவங்க உங்கள் லவ்வை தான் மிஸ் பண்ணுறாங்க. இந்த லவ் வந்து மூழ்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறாங்க. இந்த லவ் வந்து முடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. டிவைன் ஃபெமனைன். ஸோ ஷியோராக எடுத்தோனையுமே வந்து குயின் ஆஃப் கப்ஸ் இதில் பைல் 2க்கு நல்லா தெரியுது. பார்க்குற வியூவர்ஸ் வந்து லவ் கொடுத்து 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 டயர்ட் ஆகிட்டு, இதுதான் நீங்கள் லவ் ரொம்ப கொடுத்து டயர்ட் ஆகி உங்கள் பர்சனை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கீங்க, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருந்துருக்கீங்க. அதான் உங்கள் பர்சன் மறுபடியும் உங்ககிட்ட வர்றதுக்கு, உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தயார் கிடையாது. மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு கிராஸ் ரோடில் தான் நிற்கிறாங்க. ரொம்ப எஃபர்ட் போட்டு போகணுமா இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அப்படிங்கிற ஒரு கிராஸ் ரோடு தான் இருக்குது. ஏன்னா உங்கள் சைடு இருந்து எந்த ரியாக்ஷனும் வர்றதில்லை. அவங்க நீங்கள் இக்னோர் பண்ணிடுவீங்களோங்கிற பயமும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதில் ட்வின் ஃப்ளேமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இதில் உங்களுக்கு கார்மிக்கும் இருக்காங்க. கார்மிக் அண்ட் ட்வின் ஃப்ளேம் எல்லா விதமான எனர்ஜிஸும் வந்து இந்த பைல் 2ல என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா ஏன் ட்வின் ஃப்ளேம் சொல்கிறேன்னா, மிரரிங் போயிட்டுருக்கு. ஆனால் நிறையா பேர் இன்னர் ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க, இன்னும் பெயினில் இருக்கீங்க, இன்னும் உங்கள் ட்வின்னை வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னர் ஒர்க் வந்து நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணலை. இன்னும் சில பேர் வந்து கார்மிக் வந்து அடிக்ஷன் அதிகமாக இருக்குது, மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஏன்னா கார்மிக்கு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் பண்ணின ஏதோ ஒரு தப்பு, உங்கள் பர்சன் நீங்கள் 2 பேரும் சேர்ந்த ஏதோ ஒரு கடன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த பர்சன்ட்டை வந்து சம்திங் இந்த பர்சன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி நடந்த மாதிரி இருக்கே, இவங்களை தாண்டி என்னால் வேறு யாரையும் யோசிக்க முடியலையே. நிறையா வந்து இந்த பர்சன்ட்டை வந்து நீங்கள் உங்கள் 2 பேருக்குமே வந்து கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் ஹைரஃபண்ட்டும் வந்துருந்துச்சு. ஏதோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக சேர்த்தனது தான். கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு இருக்கிற அந்த மிச்ச கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட பர்சன் தான் இவங்க. சப்போஸ் கார்மிக்காக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதுன்னா நீங்கள் கர்மாவை பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். அதுதான் இந்த பர்சனோட நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருமே ஸ்டேபிளாக இல்லை. உங்கள் பர்சன் எஸ்பெஷலி ரொம்ப இமோஷ்னலாக ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இமோஷ்னலாக வந்து அவங்களுக்கு யாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து யாரும் கிடையாது. அவங்க மனசில் இருக்கிறத கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி, ஒரு அமைதி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் கொடுத்த அந்த அமைதி, அந்த சந்தோஷம், அந்த அன்பு, அந்த ஒரு கேர் இப்போ எதுவுமே இல்லாமல் தனியாக இருக்காங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க பைல் 2. பட் அவங்க எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இது என்னென்னா கார்மிக் அப்படிங்கும்போது 2 பேரோட எனர்ஜியுமே இங்கே ட்ரைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் நினைக்கிறீங்க நான் மட்டும்தான் என் பர்சனை நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக பைல் 2 நீங்கள் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக தான் இருக்கீங்க. உங்கள் பர்சனும் ரொம்ப நெகட்டிவான ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. சரிங்களா? ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. 2 பேருமே மிரரிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் ஏன் வந்து இப்போ ட்வின்னாக இருக்கீங்க, ஏன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவாக நோக்கி போக மாட்டேங்குதுன்னா, ஃபெமினைன் இன்னும் வந்து இன்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. அது நல்லாவே தெரியுது. இன்னும் நீங்கள் அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, மிஸ் பண்ணுறது, அழுகிறது, லோ வைப்ரேஷனில் இருக்கிறது, இந்த ஜேர்னியோட பர்பஸ் என்னவோ அதை நோக்கி போகாத மாதிரி இருக்கீங்க. அதனால தான் அது உங்கள் மேஸ்குலினும் வந்து அங்கே வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. உங்களோட இன்னர் ஒர்க் இங்கே ஸ்டார்ட் ஆகாதனால மேஸ்குலின் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவும் தெரியாது. பட் கண்டிப்பாக சொல்லணும்னா அவங்க மேஸ்குலின் அவங்க லைஃப்லேயுமே வந்து ஸ்டேபிளாக இல்லை. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சரி, இல்லை தனியாக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் அவங்க ஸ்டேபிளாக இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது, குழப்பங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாலேயும் ஆக்ஷன் எடுக்க முடியல, நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. எஸ், உங்கள் மேலே ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது. மேபி உங்களுக்கு ட்ரஸ்ட்டு வந்து இருக்காது, உங்கள் பர்சன் மேலே நம்பிக்கை போயிருக்கும். ஏன்னா நீங்கள் செக்யூர்டாக ஃபீல் பண்ணலை. உங்கள் பர்சன்ட்ட நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் செக்யூர்ட் ஃபீலிங்கே உங்களுக்கு கிடையாது. பட் உங்கள் பர்சன் உங்களை மாதிரி ஒரு ஜென்யூன் லவ் கொடுக்கலாம் இனி யாருமே கிடைக்க மாட்டாங்க. உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் பாருங்கள்,
டிப்ரெஷன். நான் சொல்லலை, மாஸ்குலினாக இருந்தாலும் உங்கள் கார்மிக் பார்ட்னராக இருந்தாலும் எனர்ஜி ரொம்ப ட்ரைன் ஆகிட்டு இருக்காங்க. எனர்ஜி வந்து அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க, மென்டலி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து கவலையில் தான் இருக்கீங்க, நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி. நீங்கள் ஸ்ட்ராங் ஆக ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களாலேயும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் போக முடியல. உங்கள் மேலே ஃபோக்கஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. இப்போ உங்கள் எனர்ஜி வந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர ஆழ் மனசு காயங்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனும் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அவங்கனால இதோட ஆழம் வந்து புரிய ஆரம்பிக்குது. உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி கண்டிப்பாக மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கணும். அப்போ தான் உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கான முக்கியத்துவம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆழம், ஏன்னா ஹைரஃபண்ட் வந்தனால இது சம்திங் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அது அவங்க நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த செப்பரேஷனில் உங்களை விட்டு போக முடியாதனால இது சம்திங் ஏதோ இந்த கனெக்ஷனில் இருக்குது. நான் ஏன் இந்த அளவுக்கு எனக்கு ஒரு புல் வருது, ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு என்னால் போக முடியல, இது சம்திங் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. பெயின், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பைல் 2 ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, நீங்களும் சரி உங்கள் பர்சனும் சரி. எனக்கு இன்றைக்கி ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜி என்னால் ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ண முடியுது. பெயின், டிப்ரெஷன், எனர்ஜியில் டயர்ட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பயம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு பயம் அதிகமாக வருது. நீங்கள் ஜஸ்ட் அவங்களை விட்டு ஒரேடியாக வந்து பெர்மனெண்ட்டாக போயிடுவீங்களோ, கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. சரிங்களா, கடைசி வரைக்கும் நீங்கள் வேணும், ஆனால் பயம் இருக்குது. உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப பயமுடுத்துது. உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். நீங்கள் எந்த மாதிரியான எனர்ஜியில் இருக்கீங்க? பைல் 2 பெரிய டவர் மூமெண்ட் வந்திருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்கிற ஒரு கவலை, ரீயூனியன் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், நான் சொன்னேன் ஆல்ரெடி, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ரெண்டு பேருமே மிரரிங் பண்ணுறீங்கன்னு. 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இங்கேயும் பாருங்கள், 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரெண்டு டெக்லையுமே ரெண்டு பேருமே வந்து மிரரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே நைட் டைமில் ஓவராக திங்க் பண்ணுறது, மிஸ் பண்ணிடுவோன்னு பயம், ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் ரெண்டு பேருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. கிராஸ் ரோடில் நின்றுட்டுருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களால் போகவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகியிருக்கு. ட்ரீம் வரலாம் உங்களுக்கு, ஷியோராக நீங்கள் உங்கள் பர்சன் ட்ரீமில் போகலாம், இல்லை உங்கள் பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்திருப்பாங்க. நிறைய கனவு அதிகமாக இருக்குது. எனர்ஜி ரெண்டு பேருமே அதிகமாக பிக் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேருமே எனர்ஜி வைஸ் வந்து கனெக்ட் ஆகியிருக்கீங்க. என்னால் பைல் 2ல வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ உங்கள் எனர்ஜின்னு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கணும். மனக்குழப்பங்கள், இமோஷனலாக நான் சொன்னேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஃபீலிங்ஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியலை, என்னோட இமோஷன்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நிறைய உங்கள் இமோஷன்ஸோட டெய்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. ஒரு பெரிய டவர் மூமெண்ட் வந்திருக்கு, பெரிய மாற்றம், ஏதோ உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. பைல் 2க்கு ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்திருக்கலாம், சீக்ரெட் ஏதாவது வந்து தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் பர்சனை பற்றின உண்மை, உங்கள் பர்சனை பற்றி கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ இதுதான் நீயா, இப்படி தான் நீயா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்திருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து சடனாக பிரேக்கப் ஆகியிருக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக்கப் வந்து யூனிவர்ஸோட தலையீடுனால வந்தது. கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த பிரேக்கப் கொடுத்துருக்கு, இந்த செப்பரேஷன் கொடுத்துருக்கு. பட் இது டெம்பரரி தான். இன்னொன்று என்னென்னா, ரீயூனியன் ஆக மாட்டேங்குதுங்கிற கவலை வேறு, எப்போ ஆகுங்கிற ஒரு ஏக்கம் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ப்ராசஸ், ரீயூனியன் ஆகட்டும், ரெண்டு பேரும் சேர்றதாகட்டும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்குள்ளே வந்து அதை தாங்கிக்க முடியல. சீக்கிரம் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வரணுங்கிற ஏக்கம், அந்த வலி, அதெல்லாமே இருக்குது. உங்கள் பர்சனுக்கும் அதுதான், உங்கள் கூடயே இருக்கணும், உங்களை பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும், உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், உங்கள் கூட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும், அது எல்லாமே உங்கள் பர்சனுக்கு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் கார்மிக் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே அடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடிக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. சோல் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டு பேருக்குமே எனர்ஜி வந்து ட்ரைன் ஆகிட்டு தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம பைல் 2க்கு வந்து குயிக்காக கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு தான் கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பைல் 2, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடந்திருக்கு இப்போ ரீசண்டாக. ஃபுல் டவர் பாருங்க, எவ்வளோ டெக் எடுத்தாலும் மறுபடியும் அதே கார்டு தான் வருது. டவர் சரியா? ஃபுல் கார்டு. உங்கள் பர்சன் மிரரிங் பண்ணுறீங்க. ட்வின் ஃப்ளேம் நிறையா இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் ட்வின் ஃப்ளேம் லைஃப்பில் வந்து தாக்கம் ஏற்படுத்துது. ட்வின் ஃப்ளேமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, அதோட தாக்கம் வந்து உங்களோட பர்சனோட லைஃப்லேயே நடக்குது. இங்கே வருங்க, ஃபுல். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிக்கணும். பைல் 2 வேறு வழியே இல்லை.
வேற ஒரு ஆங்கிளில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். இப்போ இருக்கிற டைரக்ஷன்லேருந்து வேறு டைரக்ஷனுக்கு மாறி போகணும். பின்னாடி வர்ற ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காதீங்க, பின்னாடி என்ன நடக்குங்கிறத பற்றி, எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. தைரியமாக முடிவெடுங்க. இதில் நீங்கள் 6-9 கண்டிப்பாக 6-9 ஆர் 9-6 பார்ப்பீங்க. அண்ட் நம்பர் 6 அண்ட் நம்பர் 9 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லெட்டர் எம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்பர் 2 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிப்ரவரி மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். செப்டம்பர் மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஜூன் இம்பார்ட்டண்ட். எஸ், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மந்த்லேயோ இல்லை இந்த டேஸ் ஏதாவது இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். ஒரு டவர் மொமெண்ட் நடக்க போகுது. பெரிய டவர் மொமெண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்க போகுது. அதுக்கு நீங்கள் தயாராகணும். எப்போ இது அந்த டவர் மொமெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் தான் உங்களுக்கு வரப்போகுது. சடனாக எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இருக்கிற இந்த எனர்ஜியிலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளியில் வரணும். வந்தால் மட்டும்தான் யூனிவர்ஸ் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சடனாக மேஜிக் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா நடக்கிறதுலாம் நல்லதுக்கு தான். யூனிவர்ஸ் தான் இந்த செப்பரேஷனை வந்து நடத்தி வச்சிருக்கு. நீங்கள் டிவைன் ஃபெமினைன் வேறு நிறையா தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நிறைய லவ் கொடுத்து தப்பு பண்ணனால தான் யூனிவர்ஸே பொறுத்துக்க முடியாமல் போதும், நீ கொடுத்த லவ்லாம் போதும், வெளியில் வந்துருன்னு சொல்லி தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டவர் மூமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிரேக்கப்பை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு ஒரு நியூ டைரக்ஷன் எடுத்து போங்க. இனி வந்து உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஹீல் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வரணும். டெம்ப்ரரியாக உங்கள் பீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து தயவு செய்து வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க, அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனோட பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. ஃப்ரம் த ஹார்ட் ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க. மனசில் இருக்கிறது எல்லாமே சொல்லிவிடுங்க. சில பேர் பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா பேசிடுங்க, ஒரு தெளிவு வாங்கிடுங்க. அண்ட் ரொம்ப இமோஷன் ஆகாதீங்க, லாஜிக்காக யோசிங்க. உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, என்ன நீங்கள் தப்பு பண்ணீங்க, என்ன பாடம். ஏன்னா இது கர்மா தான். நான் அப்படியே சொன்னேன், பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஏதோ கண்டினியூ ஆகுது. ஸோ என்ன அந்த பாடத்தை கற்றுக்காதனால தான் உங்களுக்கு டவர் மூமெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. பைல் 2க்கு ஒரு பெரிய டவர் மூமெண்ட், பெரிய ஷிஃப்ட்டும் வரப்போகுது. அதான் யூனிவர்ஸும் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. பாருங்க என்ன மாதிரியான டவர் மொமெண்ட்னு சொன்னேன். 3 ஆஃப் கப்ஸ், ஏதோ ஒரு ரீயூனியன், ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்கள் லைஃப்பில் வருது. நான் இந்த டவர் மொமெண்ட் வந்து கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கார்டு எடுத்தேன். ஏதோ செலிப்ரேஷன் சம்திங், உங்கள் பர்சனை ஏதாவது நீங்கள் ஒரு பிளேஸில் மீட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் வந்து கொடுக்கும். பைல் 2க்கு வந்து பெரிய மாற்றம் வரப்போகுது. ரீயூனியனுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக போகுது. அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஜஸ்ட் அது ஒரு நார்மல் மீட்டிங்காக இருக்காது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பேசுகிறதாகட்டும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அதுதான் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிற ஒரு பெரிய டவர் மொமெண்ட். ஆனால் எப்போ இந்த டவர் மொமெண்ட் வரும்னா, இப்போ இருக்கிற எனர்ஜியிலேருந்து வெளியில் வந்துட்டு ஒரு புது டைரக்ஷனை நோக்கி போங்க. புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க. பிஸ்னஸ் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். அழுதுகிட்டே நெகட்டிவாக இருந்தீங்கன்னா வேலைக்காகாது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் இந்த லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் பைல் 2. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.